ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நேற்று இல்லை இன்றைக்கும் நேற்றும் நடந்த கோயம்புத்தூர் ஃபுட் ஃபெஸ்டிவல் ரசிக்கலாம் ருசிக்கலாம் அதை பற்றி தான். என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல முடியும். எனக்கு மட்டும் இல்லை, அங்கே வந்து எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 800 ருபீஸ் கொடுத்து எல்லோரும் பே பண்ணுவோம். வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 150 ரூபாய் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, புவர் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக கிடையாது. வந்தவங்களுக்கு 3 கலர் டேக் வந்து கொடுத்து 3 இதாக வந்து போட்டிருந்தாங்க. ஐ மீன் 3 ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. 3 ஸ்டால்லையும் ஒரே கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் தான். 3 ஸ்டாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க. சரிங்களா? 1000 டிக்கெட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. 1000க்கு மேலேயே வந்து போயிருக்கும். பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இதுக்கு நடுவில் அவங்க வேறு சின்னதாக ஒரு கான்சர்ட் மாதிரி வேறு அவங்க வச்சுருந்தாங்க. அந்த இடத்த பேசாமல் அவங்க வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி சேர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு டைனிங் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து சேவ் ஆகிருக்கும். உண்மையாக இந்த ஈவெண்ட் வந்து எதுக்கு நடத்துகிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்குறதுக்கு வேண்டி நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ தான் சொல்லணும். வேறு எதுவுமே இல்லை. மெயினாக சொல்லப்போனால் இவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்குறதுக்கு வேண்டி நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் இப்படி போயிட்டு இந்த பக்கம் வர மாதிரி தான் ஃபுட்டு கவுண்டர் வந்து வருது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளார ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த எண்டுக்கு போகிறக்குள்ள இப்போ இட்லி தோசை அதெல்லாம் வைப்பாங்க. சரிங்களா? ப்ளேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ப்ளேட்டு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள இப்போ நீங்கள் ஒரு இட்லி வந்து வாங்குறீங்க, அதுக்கு சட்னி வந்து நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க, இல்லை அந்த சாப்பிடும்போது அந்த சட்னி வந்து தீர்ந்து போச்சுன்னா, நீங்கள் திருப்பியும் இந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நிற்கணும். சரிங்களா? ஒரு இட்லி சாப்பிட்டு அடுத்த இட்லிக்கு நீங்கள் சட்னி வாங்குறக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடும். இதுதான் அங்கே வந்து நடந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்களாம் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஹீட்டு, ஒரு இன்டென்சிட்டி சுத்தமாக யாருனாலையுமே அங்கே வந்து இருக்க முடியல. அவ்வளோ கன்ஜஸ்டடாக அங்கே வந்து ஃபீல் ஆகும். எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்தோட நேம் வச்சு அவங்க வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. மாதாம்பட்டி ரங்கராஜ் அவங்க இவங்கன்னு சொல்லி நேம் வச்சு ஏமாற்றிட்டாங்க. ப்ளஸ் இந்த இன்ஃப்ளூயன்சஸ், ப்ளீஸ், இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, காசு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு இப்போ கண்டதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட போய் பேசுங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த இடத்த, எத்தனை பேர்த்த அக்காமடேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல அத்தனை பேர் அக்காமடேட் ஆவாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் போடுங்க. புக் மை ஷோ எல்லாத்துலேயும் வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்வ் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் தூத்துக்குடி, சேலம் ரொம்ப அவுட்டர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இது ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கேமுன்னு தான் சொல்லுவாங்க. அர்ஷத் மேத்தாலாம் என்ன ஸ்கேம் பண்ணாரு, இவ்வளோ பண்ணாரு பாருங்க, சோத்தை வச்சு ஒரு ஸ்கேமு. சீரியஸ்லி சாப்பாடுக்கு வந்து நம்ம கோயிலில் வந்து உண்டை கட்டி கடிச்சுக்குவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. லைட்டை தூக்கி மேலே ஒரு நம்ம முன்னாடியோ 30-40 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே கொண்டு போய் ப்ளைட் நிற்கும். என் பக்கத்தில் இருந்த அவர்லாம் பாவம், ஒருத்தர் வந்து நீட்டின ப்ளைட்டு இன்னொருத்தர் கைப்பட்டு அவர் தலையில் பிரியாணி ஃபுல்லாக கொட்டி ரொம்ப அவசரப்பட்டார். நான் சாரின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப ஆதங்கமாக தான் இருந்துச்சு. அந்த அந்த சரௌண்டிங் அவ்வளோ கேவலமாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணது. சீரியஸாக யாருமே அந்த 800 பேர்த்துக்கான ஃபுட்டு வந்து சாப்பிட்ற மாட்டாங்க. இவங்க கொண்டு போய் ஸ்டேஜில் வச்சாங்க, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி, வந்தவங்களுக்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும், இவன் எப்படி ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணணும், ஒரு கேர் வந்து கிடையாது. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஃபுட் ஈவெண்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாத்துக்கிட்டும் ஒரு 800 அடிச்சிட்டாங்க. சும்மா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு கவுண்டரில் 800, சரிங்களா? ஒரு 1000 பேர் அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. சும்மா கணக்கு போட்டு பாருங்கள், அந்த டிக்கெட்டை எவ்வளோக்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 800 10 பேர்த்துக்கு போட்டாலே 8000, 100 பேர் போட்டு 80,000, 1000 பேர்த்துக்குனா 8 லட்ச ரூபா ஆச்சு. இதே மாதிரி 1000 பேர் நான் வந்து சும்மா ரேர் கவுண்ட்டு தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 4 to 5 ஹவர்ஸ் என்னமோ ஈவெண்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5000 to 6000 அதுக்கு மேலேயே வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கூட்டம்லாம். நல்லா பர்ஃபெக்டாக ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஆனால் சோறு போடுற நீங்கள் வந்து இப்படி ஏமாற்றுவீங்கன்னு நினைக்கலிங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சு போய் சொல்லி ஏமாற்றுவீங்கன்னு நினைக்கல. சோறு போடுறவங்கள கடவுளே சோத்தை காட்டி ஏமாற்றிட்டீங்க. நல்லா சோத்தை காட்டி ஏமாத்துறதோடு நீங்கள் கொடுத்த ஹைப்பு தான் நல்லா பண்ணிட்டீங்க. இனிமேல் சத்தியமாக எந்த ஃபுட் ஈவெண்ட்டுக்கும் போகணுங்கிற தாட்டே வராது. அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்கேயோ பார்பிக்யூ நேஷனோ அந்த மாதிரி போனீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம்.
அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. இன்றைக்கி போடாமல் இன்றைக்கி சண்டே, நான் நேற்று போயிட்டு வந்தேன். விச் மீன்ஸ் 30th சாட்டர்டே. சண்டே போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். குழந்தைங்கள தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்ட கேட்டாலும் அதை சொல்லுவாங்க. யாருமே கூட்டிகிட்டு போக வேண்டாம் தான் சொல்லுவாங்க. சரி, ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு வந்து பெரிய டேஸ்ட்லாம் இல்லைங்க. சாப்பிட்டா தானே ஃபுட்டோட ரிவ்யூ பற்றி சொல்ல. ப்ளைட்டை கையில் வச்சு சுற்றுன்னு சுற்றினேன். அவ்வளோதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நான் என்ன சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டேன், பரோட்டா சாப்பிட்டேன், பின்ன ரொமாலி ரொட்டி சாப்பிட்டேன். பரோட்டாக்கும் ரொமாலி ரொட்டிக்கு கிரேவிக்கு லைனில் நிற்க சொன்னான். ஆனால் பரோட்டா கவுண்டர் இந்த பக்கம் இருக்குது, கிரேவி வாங்கினது இந்த பக்கம் போகணும். சரிங்களா, அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அந்த கிரேவி வாங்குறதுக்குள்ளே லைனில் நின்று. எப்படி சாப்பிடுறதுனால பரோட்டா கிரேவி எல்லாமே சாப்பிட்டு அடி விட்டு தொலைங்கடா போதுன்னாடி வெளியே போய் 2 ஐஸ்கிரீம் அங்கே முன்னாடி இருந்துச்சு. 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு மூஞ்சியை கழுவிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு போகிறவங்க தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். டேக் கேர்.